ஒரு கல்லு கடைக்கு பக்கத்துல மாமியாரும் மருமகளும் சேர்ந்து ஒரு சின்ன கடைய போட்டு அதுல ஃபிஷ் ஃப்ரை வியாபாரம் பண்ணாங்க. அதுல கிடைக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க குழந்தைங்க 2 பேரையும் நல்ல பேருள்ள ஸ்கூல்ல படிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து பொறாமப்பட்ட சுசீலாவுக்கு பிடிக்கவே இல்லை. கடுப்போட, இவளுங்களோட கடை இவ்ளோ நல்லபடியா போகுதுன்னா அதுக்கு காரணம் இந்த கல்லு கடை பக்கத்துல மீன் ஃப்ரை பண்ணி விக்கறதாலதான். என்ன ஆனாலும் சரி, எப்படியாவது இவளுகளை இங்க இருந்து ஒழிச்சு கட்டிட்டு அந்த இடத்துல நானும் என் மருமகளும் இதே மீன் கடைய போடணும். அப்ப நாங்க இவளுகளை விட அதிகமா பணம் சம்பாதிக்க ஆரம்பிப்போம். இனிமேலும் தாமதிக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சுசீலா கல்லு கடைக்கிட்ட வந்தாங்க. மீன் ஃப்ரை பண்ணி வித்துக்கிட்டு இருந்த அனாமிகா கல்லு கடைக்கு சுசீலா போகிறத பாத்துட்டு இருந்தா. அத்தை, அந்த பொறாம பிடிச்ச சுசீலா கல்லு கடைக்குள்ளார போய்கிட்டு இருக்கு. போகட்டும் மருமகளே, கல்லு குடிக்க வந்திருக்கும். அது சரி, அது அங்க போச்சுன்னா நமக்கு என்ன வந்தது? நீ ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆவற? சுசீலாவோட கெட்ட புத்தி தெரிஞ்சும் கூட கவலைப்படாம எப்படி இருக்கிறது அத்தை? எப்பவும் இல்லாதது இன்னைக்கு கல்லு கடை வரைக்கும் வந்திருக்குன்னா ஏதோ குட்டைய குழப்பறதுக்காக தானே எனக்கு தோணுது. மருமகளே, குட்டையும் இல்ல விட்டையும் இல்ல. நீ மட்டும் நம்ம வியாபாரத்துல கண்ணை வெயி, அதை தீஞ்சிராம பாத்துக்கோ. கருப்பா தீஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது, யாரும் வாங்க மாட்டாங்க. சரிங்க அத்தை. இருந்தாலும் நீங்க கொஞ்சம் அந்த கல்லு கடைக்குள்ளார போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன்டிம்மா. எப்படியும் அந்த கல்லு கடைக்குள்ளார கல்லு குடிச்சுக்கிட்டு இருக்க நாகையா 2 மீனை கேட்டான் இல்லையா, அதை செஞ்சு கொடு. அதை கொண்டு போய் அவனுக்கு கொடுத்துட்டு வரேன். சுசீலா எதுக்கு வந்தான்னு தெரிஞ்சிரும்ல. ஒரு நிமிஷம் இருங்க அத்தை, இதோ இப்பவே தரேன் அப்படின்னு சொல்லி அனாமிகா ஒரு பேப்பர் பிளேட்ல 2 மீன் துண்டை வச்சு கொடுத்தான். சாரதா அதை எடுத்துக்கிட்டு கல்லு கடைக்குள்ளார கல்லு குடிச்சுக்கிட்டு இருந்த நாகையா கிட்ட போனாங்க. அவன்கிட்ட கொடுத்தாங்க. அப்ப சுசீலா கல்லு கடைய நடத்திக்கிட்டு இருக்க ராஜையா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் சொன்னதை செஞ்சேனா கடனை உடனே வாங்கியாவது நீ கேட்டதை செய்வேன், புரிஞ்சுதா? கடன் வாங்கி நான் கேட்கறத தர வேண்டிய அவசியம் இல்லைங்க. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நீங்க சொன்னபடியும் செய்ய மாட்டேன். நான் சொல்றதை கேட்டு இங்க இருந்து கிளம்புங்க. அது இல்ல ராஜையா, சாரதா கொடுக்கற பணத்தை விட நான் எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜ் தரேன். இங்க இருந்து இவளுக்கு 2 பேரும் பண்ற இந்த வியாபாரத்தை ஒழிச்சு கட்டு. நானும் என் மருமகளை இங்க கடை வச்சுக்கிறோம். சொல்லிட்டே இருக்கேன்ல சுசீலா, நீங்க சொல்ற மாதிரி நான் செய்ய மாட்டேன். இத பத்தி இன்னும் இங்க நீங்க பேசிக்கிட்டு நின்னுட்டு இருக்காதீங்க. கிளம்புங்க. வேற எங்கேயாவது உங்க மருமகளோட சேர்ந்து வியாபாரம் பண்ணுங்க. இங்கேயே செய்யணும்னு என்ன அவசியம்? ஐயோ ராஜையா, நான் சொல்றது உனக்கு புரியலையே. இவளுக வீட்டுக்குள்ள போய் நீ பாத்திருக்கியா? மாளிகை மாதிரி இருக்கும். வெளியில மட்டும் எல்லார் கண்ணுக்கும் அங்க எங்கேயும் உடஞ்ச மாதிரி காட்டுறாளுக. ஆனா உள்ள போனா பெரிய டிவி, ஏசி, சோஃபா. அதுக்கு என்னென்ன செய்ய சொல்றீங்க? அவங்க கஷ்டப்படுறாங்க, வாங்குறாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? அவங்க என்ன எதுவும் ஏமாத்தல, உங்களையும் ஏமாத்தல, மக்களையும் அவங்க ஏமாத்தல. நேர்மையா இருக்காங்க, வாங்குறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச வந்த வியாபாரத்தை செய்யறாங்க. நீங்க கிளம்புங்க. அது இல்லப்பா, அவங்க பிள்ளைங்க கூட பெரிய பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க, பஸ்ல போறாங்க தெரியுமா? 1000 ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டதும் ராஜையாக்கு கோவம் வந்துருச்சு. ஆனாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, இங்க பாருங்கம்மா, வர்ற கோவத்தை அடக்கிக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். மரியாதையா இங்க இருந்து நீங்க கிளம்புனீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படி இல்ல சத்தம் போட்டு உங்களை அவமானப்படுத்தி வெளியே தள்ள வேண்டியிருக்கும். என்ன வேணுமோ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலேயும் உங்ககிட்ட பேச எனக்கு இஷ்டம் இல்லை. அப்புறம் உங்க இஷ்டம் அப்படின்னு ராஜையா சொன்னதும் சுசீலாக்கு ஒன்னும் புரியல. சுசீலா மனசுக்குள்ளாரே நினைச்சாங்க, இங்க இருக்கிறது இனிமேலும் நல்லது இல்ல. இவனுக்கு கோவங்க வந்து சத்தமா இங்க இருந்து வெளியே போன்னு கத்தனான்னா மானமே போயிடும். இவன் நம்ம வழிக்கு வர மாதிரி தெரியல, வேற வழியதான் யோசிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெளியில மட்டும் ராஜையா கிட்ட, கோவப்படாத ராஜையா, நான் தான் போய்கிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புனாங்க. இருட்டுனதுக்கு அப்புறமா கல்லு கடைக்கு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்துகிட்டே இருந்தாங்க. கல்லு கடையில உட்காந்து கல்லு குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அனாமிகா அவங்களுக்கு மீன் வறுத்து கொடுத்தா. மருமகளே, கல்லு கடைக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க. நீ இன்னும் நிறைய மீனை வறுத்துக்கிட்டே இரு. நாகையா இன்னும் 2 மீனை கேட்டான், பிளேட்ல வச்சு கொடு அனாமிகா அப்படின்னு கேட்டதும் அனாமிகாக்கு மீனை கொடுத்தான். இப்படியே நேரம் போக போக ரொம்ப இருட்ட ஆரம்பிச்சது. ராத்திரி ஆச்சு. கல்லு குடிக்கிறவங்களுக்கு
அனாமிகா மீனை வறுத்து சர்வ் பண்ணி கொடுத்துக்கிட்டே பணத்தையும் வாங்கி போட்டுட்டு இருந்தாங்க. ராத்திரி 9 மணி ஆச்சு. சுசீலா தன்னோட வீட்டு மாடியில நின்னுக்கிட்டு சாரதாவோட குடிசை வீட்டை பார்த்து, என்னது இது, மணி 9 ஆயிடுச்சு, இன்னும் அவளுக கல்லு கடைய விட்டு வீட்டுக்கு வரவே இல்லையே, ஆயிரக்கணக்குல சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காளுங்க, சொத்து மேல சொத்து வாங்கிட்டு இருக்காளுங்க, எப்படியாவது அதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது சாரதாவோட பையன் ரமேஷ் வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தான். அத பார்த்து சுசீலா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. தன்னோட பையன் ஸ்ரீராம கிருஷ்ணன்னு சொல்லி அந்த சாரதா பெருமைப்படுவாள்ல, இந்த ரமேஷ் பயல குடிகாரனா மாத்தனா சரியா போச்சு. அப்ப இவன் அந்த கல்லு கடையில உட்காந்து குடிச்சுக்கிட்டே இருந்தான்னா அவளுக 2 பேரும் எப்படி அவ மீன் வியாபாரத்தை பண்றாளுங்கன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ரமேஷ் வீட்டுக்குள்ள போனான். குழந்தைங்க ஹரிஷும் பவ்யாவும் சோஃபால உட்காந்துக்கிட்டு பிரசாதோட சேர்ந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்பா, அம்மா இன்னும் வரவே இல்லையா? உனக்கு தெரியாதா அப்பா? குழந்தைங்களா வாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன். டாடி, நீங்களே போட்டு கொண்டு வாங்க. சரி பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டுட்டு வர போனான். குழந்தைங்க டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. சாப்பாடு தட்டும் தண்ணியும் எடுத்துக்கிட்டு வந்தா ரமேஷ். சோஃபால உட்காந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டான். இப்படியே நாட்கள் போச்சு. சுசீலாவோட பையன் சேகர் ஒரு நாள் ரமேஷுக்கு எப்படியோ பேச்சுவார்த்தை கொடுத்து அவனை கல்லு கடைக்கு கூட்டிட்டு வந்து குடிக்க வச்சான். 2 மீன் ஃப்ரைய ஆர்டர் பண்ணான். அங்க தன்னோட புள்ள உட்காந்து குடிக்கிறத பார்த்துட்டு சாரதாக்கு ஷாக் ஆயிடுச்சு. தன்னோட புருஷன் குடிக்கிறத பார்த்து அனாமிகா அப்படியே நின்னுட்டான். அத்த, அங்க பாத்தீங்களா? பார்த்த மருமகளே, இந்த இடத்துல எதுவும் பேச தேவையில்ல, அவன் அப்படியே விட்டுருவான். இப்ப மட்டும் ஏதாவது நம்ம அவன்கிட்ட கேட்டோம்னா சுசீலா பையன் பிரச்சனை பண்ணுவான், அதை வேணும்னே பண்ணுவான். அவன் குடிக்கிறான்னா குடிச்சிட்டு போட்டோம், என்ன கேக்குறாங்களோ அதை கொடுத்துக்கிட்டே இருப்பான். சரிங்க அத்த அப்படின்னு சொல்லி அனாமிகா மீனை வறுத்துக்கிட்டே இருந்தா. சாரதா சப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி அப்படியே போச்சு. சேகர் வீட்டுக்கு வந்து தன்னோட அம்மா சுசீலா கிட்ட சொன்னான். அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே அந்த ரமேஷ் கிட்ட பேச்சுவார்த்தை கொடுத்து நல்லா குடிக்க வச்சுட்டேன். தொண்டை வரைக்கும் குடிச்சு மட்டையாயிட்டான். நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த மாமியாரும் மருமகளும் ஏதாவது சொன்னாளுகளா? இல்லம்மா, எதுவும் சொல்லல. அவங்களுக்கு எங்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி அவங்க வேலைய பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க. நான் கேட்ட ஆர்டரை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்படியே தினமும் குடிக்க வேடா, அத பார்த்து 2 பேருமே கேட்கட்டும். அப்போ ரமேஷுக்கு கோபம் வரும், கல்லு கடையில பிரச்சனை பண்ணுவான். அத பார்த்து நம்ம சந்தோஷப்படணும்டா. கண்டிப்பா இதெல்லாம் நடக்கும்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூமுக்கு போயிட்டான். கல்லு கடையில குடிச்சிட்டு விழுந்து கடந்த ரமேஷ அனாமிகா தன்னோட தோல்ல போட்டு வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்து படுக்க வச்சான். இவர் எதுக்காக திடீர்னு இப்படி பண்ணாருன்னு தெரியல அத்த. கவலைப்படாதடிமா, விடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளே அவன்கிட்ட கேப்போம். கேட்டதுக்கு அப்புறம் தானே என்னன்னு தெரியும். சரிங்க அத்த அப்படின்னு சொல்லி அன்னைக்கு குழந்தைங்களோட சேர்ந்து படுத்துக்கிட்டான். மறுநாள் காலையில சாரதாவும் அனாமிகாவும் ரமேஷ நிக்க வச்சு கேள்வி கேட்டாங்க. அப்போ சேகர் கட்டின பந்தயத்தை பத்தி சொன்னா ரமேஷ். சரிடாப்பா, இன்னைக்கு கூட அந்த பையகிட்ட போட்டி போட்டு உனக்கு இஷ்டப்படி குடி, இதுல சுத்தமா பின் வாங்க கூடாது. ஆமாங்க, நீங்க விடவே கூடாதுங்க அப்படின்னு 2 பேரும் சொன்னதை கேட்டு ரமேஷுக்கு ஒண்ணுமே புரியல. 2 பேரும் அன்னைக்கு கூட மீன் ஃப்ரை வியாபாரத்தை பண்ணிட்டு இருந்தாங்க. சேகர் ரமேஷ் 2 பேரும் கல்லு கடைக்கு வந்திருந்தாங்க. மாமியாரும் மருமகளும் அவங்கள பார்த்தாங்க. சாரதா ராஜையா கிட்ட விஷயத்த சொல்லி எடக்கு மடக்கான டேப்லெட்டை கலந்து கொடுக்க சொன்னாங்க. நீங்க போங்க சாரதா, சேகர் தானே குடிக்க வச்சுக்கிட்டு இருக்கான், நீங்க போய் உட்காருங்க. ரொம்ப சந்தோஷம் ராஜையா அப்படின்னு சொல்லி சாரதா அங்க இருந்து போயிட்டாங்க. சாயந்தரமாச்சு. சேகரும் ரமேஷும் கல்லு கடைக்கு வந்தாங்க. அங்க உட்கார்ந்தாங்க. ராஜையா சேகருக்கு எடக்கு மடக்கான டேப்லெட்டை கலந்து போதை ஏறுற கல்ல கொடுத்தாரு. ரமேஷுக்கு நல்ல கல்லு கொடுத்தாரு. மீனும் சாப்பிட்டாங்க. சேகர் வீட்டுக்கு கிளம்பி போனான். அனாமிகா ரமேஷை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. சேகர் வயிறு கடமுடான்னு ஆச்சு. கண்டினியூஸா பாத்ரூமும் கையுமா நடந்துட்டு இருந்தான். அதை பார்த்து சுசீலா டென்ஷன் ஆயிட்டாங்க. மறுநாள் கண்டமாகி போய் கடந்த தன்னோட பையனை பார்த்தாங்க சுசீலா. இப்படியே நாட்கள் போச்சு. சேகர் கல்லு குடிக்க ஆரம்பிச்சதால அவன் குடிக்க அடிமை ஆயிட்டான். சுசீலா கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சான். நம்ம வெட்டின குழியில நம்மளே விழுவோங்கிறது இதுதானா? கடவுளே, என்ன மன்னிச்சிடுப்பா அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. சுசீலாக்கு அப்பவாவது புத்தி வந்தது. அன்னையில இருந்து சாரதா அனாமிகா வழிக்கு போகாம அவங்க வேலை உண்டு அவங்க உண்டுன்னு இருந்தாங்க.